السلام عليكم ورحمة الله وبركاته. عن عائشة رضي الله تعالى عنها قالت, ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுஹீல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிர் ரஜுல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதரை குறித்து கேட்கப்பட்டது. யஜிதுல் பலல வலா யذ்குரு இஹ்திலாமன், அந்த மனிதர் தூங்கி எழுந்த பிறகு ஆடையில் ஈரத்தை பார்க்கிறார், ஆனால் குளிப்பு கடமையானதற்கான எந்த உணர்வும் அவருக்கு ஏற்படவில்லை. ஆனால் ஆடையில் ஈரம் இருக்குது. இப்போ இவர் குளிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்தஸிலு, அவர் குளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அனிர் ரஜுலி, இன்னொரு மனிதரை குறித்து கேட்கப்பட்டது. யரா அன்னஹு கத் இஹ்தலம வலம் யஜித் பலலன், அவர் குளிப்பு கடமையானதை உணர்ந்தார். ஏதாவது கனவின் மூலமாக குளிப்பு கடமையான மாதிரியான ஒரு ஃபீல் அவருக்கு வந்தது. ஆனால் வலம் யஜித் பலலன், ட்ரெஸ்ஸில் அதற்கான எந்த அடையாளத்தையும் அவர் பார்க்கல, எந்த ஈரமும் அவருக்கு இல்லை. இப்போ இவர் குளிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது, கால லா குஸ்ல அலைஹி, இவருக்கு குளிப்பு கடமை இல்லை என்று சொன்னார்கள். காலத் உம்மு சலமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, ஹல் அலர் ரஜுலி தரா ஸாலிக ஹல் அலல் மர்அதி தரா ஸாலிக குஸ்லுன், இந்த மாதிரி ஒரு பெண் பார்க்கிறார், பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகிறது, இப்போ அந்த பெண்ணுக்கும் குளிப்பு கடமையாகுமா அப்படின்னு கேட்டாங்க. கால நஅம், ஆமா அப்படின்னாங்க. இன்னன் நிசா ஷகாயிக்குர் ரிஜால், என்ன பெண்கள் ஆண்களைப் போல தான், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான சில விஷயங்கள் பெண்களுக்கும் ஏற்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு நிலையை அவர்கள் கண்டால் அவர்களுக்கும் குளிப்பு கடமையாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இந்திரியம் வெளிப்பட்டால் குளிப்பு கடமையாகிவிடும் என்பது நமக்கு தெரியும். இந்திரியம் வெளிப்படுறது அப்படிங்கிறது ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்றும் வெளியாக்குறது ஒன்று இருக்குது, தானாக வெளிப்படுறது ஒன்று இருக்குது. தானாக வெளிப்படுதல் அப்படிங்கிறது தூக்கத்தில் ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம். ஒரு பையன் பருவ வயதை அடைந்து விட்டான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னு சொன்னால், தூக்கத்தில் அவருக்கு விந்து வெளிப்படுவது. அந்த பருவ வயதை அடைந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரை, வயது மூப்பு வரை அவருக்கு அந்த ஒரு இயற்கையான ஒரு நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ, அல்லது சில பேருக்கு உடல் சூட்டின் காரணமாக அடிக்கடியோ, ஏதோ ஒரு சில நாட்களுக்கு இடைப்பட்டு அவருக்கு அந்த மாதிரியான நிலை அவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி ஏற்பட்டால் அவர் குளிப்பு கடமையாகிவிடும், அவர் குளித்தாக வேண்டும். இது 3 நிலையில் ஏற்படலாம். 3 நிலையில் இவருக்கு, ஒரு மனிதருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முதல் நிலை, அவர் குளிப்பு கடமையானதை உணர்ந்திருப்பார். ஏதாவது கனவு கண்டிருப்பார், குளிப்பு கடமையான மாதிரி ஒரு தவறான ஏதாவது கனவு அவருக்கு ஏற்பட்டிருக்கும். குளிப்பு கடமையானதை அவரும் உணர்ந்திருப்பார். ட்ரெஸ்ஸில் அதற்கான அடையாளத்தையும் பார்த்துருப்பார். இது ஒரு நிலை. அதாவது உணர்வும் இருக்கும், அடையாளமும் இருக்கும். இவர் கண்டிப்பாக குளிச்சாகணும். 2வது நிலை, ஒருத்தர் ஆடையில் அடையாளம் இருக்கும், குளிப்பு இந்திரியம் வெளிப்பட்டதற்கான அடையாளம் இருக்கும், ஆனால் எந்த உணர்வுமே இருக்காது. நமக்கு குளிப்பு கடமையாக இருக்குது, நமக்கு வெளிப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு உணர்வும் அவருக்கு இருக்காது. கனவின் மூலமாக எதுவும் அவருக்கு காட்டப்பட்டிருக்காது. ஆனால் காலையில் எஞ்சி பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸில் அதற்கான அடையாளம் இருக்கும். இவரும் கண்டிப்பாக குளிச்சாக வேண்டும். 3வது ஒரு நிலை இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு குளிப்பு கடமையானதை போன்று உணர்வு மட்டும் ஏற்பட்டிருக்கும். விந்து வெளிப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வந்திருக்கும். அந்த ஒரு கனவின் மூலமாக அவருக்கு ஏதாவது காட்டப்பட்டிருக்கும். ஆனால் ட்ரெஸ்ஸில் செக் பண்ணும் பொழுது அவருக்கு எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. அது வெளிப்பட்டிருக்கிறதுக்கான அந்த ஆடையில் பட்டிருப்பதற்கான எந்த ஒரு சாத்தியமும் அவருக்கு இருக்காது. எந்த ஒரு அடையாளமும் அவர் கண்ணுக்கு தெரியாது. இப்போ இவர் குளிக்கணுமா அப்படின்னா இவர் குளிக்க தேவையில்லை.
இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இஸ்லாம் வந்து எதை ஊர்ஜிதமாக உனக்கு தெரிகிறதோ அதை மட்டும் செய்யுங்குது. கனவுல சில பேருக்கு கனவு வரவும் செய்யலாம், கனவு வராமல் இருக்கலாம், குளிப்பு கடமையானது அவர் உணர்ந்தும் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம். இங்கே மேட்ரு என்ன அப்படின்னா, நேரடியாக அதற்கான அடையாளத்தை பார்ப்பது, ஊர்ஜிதப்படுத்துவது. ஊர்ஜிதம் ஏற்பட்டால் மட்டும்தான் ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாகும். அதனால் கனவு நம்ம கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரத்தில் தெரியவும் செய்யலாம், சில நேரம் தெரியாமையும் போகலாம். அப்போ ட்ரெஸ்ஸில் அதற்கான அடையாளம் இருந்தால் மட்டும் அவர் கண்டிப்பாக குளித்தாக வேண்டும். இப்போ இஸ்லாம் எதையுமே ஊர்ஜிதம் இல்லாத ஒன்றை நாம் அது கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடியே ஒரு ஹதீஸை நாம் வாசிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். முன்னாடி உள்ள ஃபஜ்ரில் இந்த ஹதீஸ் வாசிக்கப்பட்டது. அதாவது தொழுகையில் நிற்கும் பொழுது ஒருத்தருக்கு காற்று பிரிந்ததை போன்று ஒருத்தருக்கு உணர்வு ஏற்படுது. காற்று பிரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது. இப்போ இவர் தொழுகை முறிஞ்சிருமானா முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுவாங்க, காற்று பிரிஞ்சதற்கான 2 அடையாளங்களை சொல்லி அந்த 2 அடையாளத்தில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் மட்டும்தான் காற்று பிரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதாவது ஊர்ஜிதமாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஒழு முறிஞ்சிருச்சு, தொழுகை முறிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த உணர்வு ஏற்பட்டதற்காகலாம் நீங்கள் தொழுகை முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இது அல்லாஹ் அடியார்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு உபகாரம் அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன சந்தேகங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வுக்கெல்லாம் நாம் அந்த பிரதிபலிப்பை ஏற்படுத்தி நாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஒரு சிரமத்தை, பாரத்தை ஏற்படுத்திடும். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் தூங்கி எஞ்சிக்கும் போதெல்லாம் குளிப்பு கடமையான மாதிரி ஒருத்தர் உணர்வு ஏற்படுதுன்னு வைங்களேன். சில பேருக்கு அப்படி இருக்குன்னு வைங்களேன். டெய்லி குளிக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி விடும், பாரத்தை ஏற்படுத்தி விடும். இஸ்லாம் அந்த அளவுக்கு நமக்கு பாரத்தை, சுமையை ஏற்படுத்தலை. உனக்கு அடையாளம் நேரடியாக தெரியுதா, குளி. அடையாளம் தெரியலையா, குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அழகான முறையில் நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுத்துருக்கிறது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கி எழுந்திருக்கும் பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கு அந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். குறிப்பாக நம்முடைய பசங்களுக்கு பருவ வயதை, அதாவது அந்த வயதை அடைய இருக்கக்கூடிய பசங்களுக்கு இதற்கான ஒரு உணர்வை, தெளிவை, புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்தி ஆக வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க குளிப்பு கடமையானதே அவங்களுக்கு தெரியாது. குளிக்காமையே என்ன செய்வாங்க, அவங்க இருந்துருவாங்க. அதற்கான ஒரு தெளிவை, புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு நிச்சயமாக உண்டு. அதனால் இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னொரு ஒரு கேள்வி உண்டு. அது என்ன அப்படின்னா, நாம் தனியாக படுக்கும் பொழுது நம்ம அடையாளத்தை பார்ப்போம், பார்க்கல, பார்த்தா குளிப்பு கடமை, இல்லைன்னா குளிப்பு கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ 2 பேர் சேர்ந்து படுக்கிறாங்க. பசங்க 2 பேர் சேர்ந்து படுப்பாங்க, அல்லது நண்பர்கள் சேர்ந்து படுப்பாங்க, அல்லது அண்ணன் தம்பியே சேர்ந்து படுக்கும். நெருக்கடியாக இருக்கக்கூடிய இடங்களில் சேர்ந்து படுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அல்லது பயணங்களில், வெளியூர்களில், வீடுகளில் தங்கும் பொழுது ஒன்றா படுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி ஒன்றா 2 பேர் சேர்ந்து படுக்கக்கூடிய நேரத்தில் காலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த அடையாளம் தெரியுது. அடையாளம் தெரியுது அப்படின்னா, அதாவது விரிப்பில் தெரியுது, அல்லது ஒருத்தருடைய ஆடையில் தெரியுது. 2 பேர் நெருக்கமாக படுத்திருக்கிறதுனால 2 பேருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஷரியத் சொல்கிறது 2 பேரும் குளிக்கணுமா, 2 பேரும் குளிக்கணுமா. இப்போ ஊர்ஜிதமாக தெரியலை தான், இவருக்கு ஏற்பட்டிருக்குதா அவருக்கு ஏற்பட்டிருக்குதான்னு ஊர்ஜிதமாக தெரியலை தான். இருந்தாலும் ஊர்ஜிதமாக தெரியலைங்கிறதுனால 2 பேரும் குளிக்காமல் போயிட்டாங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குதில்ல. அப்போ யாராவது ஒருத்தர் குற்றவாளி ஆயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நிலையில் 2 பேரும் குளித்தாக வேண்டும் என்று ஷரியத் சொல்லுகிறது. அப்போ எதையுமே ஷரியத்து எப்படி நமக்கு வழிகாட்டுகிறதோ அந்த முறைப்படி நாம் தெளிவான முறையில் புரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷரியத்தினுடைய ஒவ்வொரு சட்ட நுணுக்கங்களையும் புரிந்து அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.